வணக்கம் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏக இறைவனாகிய அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்களுக்கே வந்தடையட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு இந்த தீனுடைய மார்க்கத்தை கடைபிடித்து கற்றுத்தந்தார்களோ அதே போன்று இந்த சுன்னத்தான மார்க்கத்தை நாமும் நம் சகோதர சகோதரிகளும் கற்பிக்க வைப்போமாக. வாழும் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த உயர்ந்த திருக்கலிமாவோடு வாழ்ந்து இந்த வாழ்வை நிறைவேற்றக்கூடிய இந்த தருணத்திலும் இந்த உயர்ந்த திருக்கலிமா நம்மளுடைய நாவுகளில் என்றென்றும் மொழிய செய்வானாக. இதுதான் எனக்கு முதல் வீடியோ. ஆகையினால் அனைத்து அன்பான உள்ளங்களும் இந்த முதல் வீடியோவுக்கு ஆதரவு தந்து எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய சகோதரனின் மேலும் வீடியோ போடுவதற்கு என்கரேஜ் செய்வீர்கள் என நம்புகிறேன். வீடியோவுக்குள் செல்லலாம். அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாகவே அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான். وَإِلَٰهُكُمْ إِلَٰهٌ وَاحِدٌ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ الرَّحْمَٰنُ الرَّحِيمُ. உங்கள் வணக்கத்திற்குரியவன் ஒரே ஒரு இறைவனே, அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அல் குர்ஆன் 2:163. மேலும் ஓர் அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறியிருப்பதை கேளுங்கள். يَا أَهْلَ الْكِتَابِ لَا تَغْلُوا فِي دِينِكُمْ وَلَا تَقُولُوا عَلَى اللَّهِ إِلَّا الْحَقَّ إِنَّمَا الْمَسِيحُ عِيسَى ابْنُ مَرْيَمَ رَسُولُ اللَّهِ وَكَلِمَتُهُ أَلْقَاهَا إِلَىٰ مَرْيَمَ وَرُوحٌ مِّنْهُ فَآمِنُوا بِاللَّهِ وَرُسُلِهِ وَلَا تَكُونُوا ثَلَاثًا انتهوا خيرا لكم إنما الإله واحد வேதமுடையோரே, உங்கள் மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள். அல்லாவின் மீது உண்மையை தவிர வேறெதனையும் கூறாதீர்கள். மரியமின் மகன் ஈசா எனும் மசீஹ் அல்லாவின் தூதரும் அவனது கட்டளையால் உருவானவரும் ஆவார். அக்கட்டளையை அவன் மரியமிடம் போட்டான், மேலும் அவனது உயிருமாவார். எனவே அல்லாவையும் அவனது தூதர்களையும் நம்புங்கள். கடவுள் மூவர் என கூறாதீர்கள், விலகிக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு சிறந்தது. அல்லாஹ் ஒருவனே வணக்கத்திற்குரியவன். அவனுக்கு பிள்ளை இருப்பதை விட்டும் அவன் தூயவன். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன். அல் குர்ஆன் 4:171. இது போன்று பல ஆயத்துக்களில் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதையும், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹுவை நம்புங்கள் என்று அல்லாஹுவே கூறியுள்ளான். இதைத் தொடர்ந்து மேலும் ஒரு ஆயத்தை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன், அதையும் நீங்கள் கேளுங்கள். قُلْ لَوْ كَانَ مَعَهُ آلِهَةٌ كَمَا يَقُولُونَ إِذًا لَابْتَغَوْا إِلَى ذِي الْعَرْشِ سَبِيلًا. அவர்கள் கூறுவது போல் அவனுடன் பல கடவுள்கள் இருந்திருந்தால் அவர்களும் அர்ஷுடைய இறைவனிடம் சரணடைய ஒரு வழியை தேடியிருப்பார்கள் என்று கூறுவீராக. அல் குர்ஆன் 17:42. அல்லாஹ் இது போன்று பல அத்தாட்சிகளை நம் திருக்குரானில் சொல்லியிருக்கின்றான். இன்னும் பல அத்தாட்சிகள் உள்ளன. அதை காண்பதற்கு இந்த வீடியோ போதாது, லென்த்தாக போய்விடும். ஆகையினால் பார்ட் 2வில் மீதி உள்ள அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த குரானில் அல்லாஹ் ஒருவன் என்ற அடையாளத்தை நாம் காணலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர் சாதிக் சுலைமான். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.